ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் வந்து காற்று மற்றும் கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருப்பதால் வந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், அதே போல வந்து தனுஷ்கோடி உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவித்திருக்காங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியை சேர்ந்ததாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சுமார் 1500 மேற்பட்ட விசைப்படைகளும், அதே போல சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படைகளும் வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வராங்க. அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது நேற்று இரவு முதல் நாளை இரவு வரை வந்து கடலோர பகுதிகள் தனுஷ்கோடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வந்து காற்றின் அளவு வந்து சுமார் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், அதே போல கடல் சீற்றம் வந்து சுமார் வந்து 5 மீட்டர் அளவு உயரம் அளவுக்கு கூட கடல் சீற்றம் வரக்கூடும் என்பதால் வந்து இந்த பகுதியில வந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என தடை விதித்திருக்காங்க. அதே போல வந்து தற்போது வந்து விசைப்படகுகள் வந்து தற்போது வந்து மீன்பிடி தடைக்காலம் என்பதால் வந்து விசைப்படகுகள் வந்து தற்போது வந்து தடைக்காலத்தில் உள்ள வந்து விசைப்படகு கடலுக்கு செல்லாமல் இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் வந்து நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில வந்து நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து 2 நாட்களுக்கு வந்து மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், அதே போல இந்த கடலானது வந்து திடீரென்று திடீர் அலை அதிகமாகவும் காற்று திடீரென அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வந்து இந்த கடல் பகுதிக்கு வந்து யாரையும் வந்து வாக்கிங் செல்லவோ கடற்கரை ஓரம் செல்லவோ மீன்பிடிக்க செல்லவோ வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து தடை விதித்திருக்காங்க. இதனால வந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படைகள் வந்து தற்போது நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து காவல்துறையினர் வந்து தடுப்புகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காத உள்ளனர்.